என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வசதி வாய்ப்பு இருந்தால் மயங்காதே, துன்பம் இருந்தால் வருந்தாதே. எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை. ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு. இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப மாட்டாய். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்பது பொருள். உனது வாழ்க்கை பூஜ்ஜியத்திலேயே ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் ஏதாவது எண் விழுந்தால் அது இறைவனின் பரிசு. பின்பக்கம் விழுந்தால் அவனுக்கு சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கின்றது என்பது அர்த்தம். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகின்றது? அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும். தர்மம், சத்தியம், நேர்மை, நியாயம் என்றுமே தோற்காது குழந்தையே. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை நீ காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. கலங்காதே. ஹரியும் நானே, சிவனும் நானே, உன் சாயியும் நானே. நான் இருக்க பயமேன் தங்கமே. இன்று ஒரு அதிசயத்தை நீ காண்பாய். வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைக்கொள். நடக்கவில்லையா அதைவிட அதிகமாக பெருமைக்கொள். ஏனென்றால் நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும். மனிதனைத் தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை. மன்னிக்க மற்றும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே. துன்பம், துயரம், கவலை நீங்கட்டும். அன்பு, வளம், செல்வம் பெருகட்டும். வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி, நிம்மதி நிலைக்கட்டும். விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்திரு. அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம். எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எப்போது நீ நினைத்தாலும் அப்போதே நான் உனக்கு காட்சியளிப்பேன். வாகனத்தில் வலம் வருவேன். கடைகளிலே காட்சியளிப்பேன். பாடலாக நான் வருவேன். பட்சிகளாய் பறந்து வருவேன். விலங்குகளாய் அருகில் நிற்பேன். கருணையோடு நீ கண்டால் காற்றாக கூட நான் வருவேன் தங்கமே. எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன். சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம். உன்னை தேடி சொர்க்கம் வரும். நீ சாகியை நாடி சென்றாள். எதை நினைத்தும் வருந்தாதே. மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது. விரைவில் பணத்தேவைகள் பூர்த்தியாகும். துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல். நடக்கப் போவதும் அவன் அருளால் தான். ஏன் வீணாக குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம். நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம். அனைத்தையும் இந்த சாகிப்பா பார்த்துக் கொள்வேன். நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாத தங்கமே. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. 10 பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே. நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன். எல்லாம் ஒரு நாள் மாறும். நல்லதே நடக்கும். கலங்கி நிற்காதே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன். கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன். அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே. வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழை காலத்தில் அதை அழைக்கின்றார்கள். அதேபோல் இன்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள். அதுவரை பொறுத்திரு. வெற்றி நிச்சயம். அடுத்தவருக்காக நீ விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது. தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை.
கடவுளும் தன் அடியவர்கள் மீது தாய் போல அன்பு செலுத்துகின்றார். எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே. உன் சாயப்பாவிடம் சொல், நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமையாகும். அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தையே. என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான். அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை. நாய் குறைக்கின்றது என்பதற்காக நீயும் குறைந்து விடாதே. நீ குறைக்கும் இனம் அல்ல, கர்ஜிக்கும் இனம் என்பதை மறந்து விடாதே. பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என யோசித்து பூப்பதில்லை. பூப்பது அதன் வேலை. அதுபோல உன் வேலையை நீ செய். அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும். எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கும் கூழாங்கல்லாக இருந்து விடாதே. அரிதாக கிடைக்கும் வைரமாக இரு குழந்தையே. பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும். வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கை இனிக்கும். நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றாய். ஆதலால் நல்லதை மட்டுமே விதை, நல்லது மட்டுமே நடக்கும். எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும். சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும். தன்னம்பிக்கையோடு இரு குழந்தையே. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழக்காதே. ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் என்பதை மறந்து போகாதே. நீ எந்தளவு நற்குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையையும் வைத்தே உங்களை மதிப்பிடுவார்கள். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே. நீ சிலருக்கு எதிரியாய், சிலருக்கு நண்பனாய், சிலருக்கு முட்டாளாய், சிலருக்கு மேதையாய், சிலருக்கு நல்லவனாய், சிலருக்கு கெட்டவனாய், இப்படி பல கோணங்களில் தெரிகின்றாய் என்றால் தவறு உன்மீதல்ல, அவர்கள் பார்வை எப்படி. ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுத்தான் தெரிகின்றது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் குழந்தையே அதன் வலி என்னவென்று. கவலையை விடு, பாரத்தை என்மேல் சுமத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்றுவிடு. உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நிற்காதே. உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வரலாம். ஆனால் உன் பயணம் என்றும் தடம் மாறக்கூடாது. நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே. மனம் திறந்து பேசுபவர்களிடம் ஒருபோதும் நடித்து பேசாதே. உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே. அது மரணத்தை விட மோசமான வழி. நீ செய்யும் போது தெரியாது குழந்தையே. உனக்கு மற்றவர்கள் செய்யும் போதுதான் அது புரியும். வாழ்க்கையில் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை மாட்டிக்கொண்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றிற்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று. புண்ணிய கணக்கை கடவுள் பார்த்துக் கொள்வார். பாவக் கணக்கை மட்டும் நீ சரிபார்த்து குறைத்துக்கொள். எல்லா பாவங்களும் கடவுளால் மன்னிக்கப்படுவதில்லை. எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது. தன்மானம் இழந்து பிறரின் அன்பிற்காக ஏங்கினால் அதற்கு கிடைக்கும் வெகுமானம் வலி நிறைந்த அவமானம் மட்டுமே. கடந்ததை பற்றி வருந்தாதே. வருவதை பற்றி கற்பனை செய்யாதே. நிகழ்வதை திறம்பட செய். வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை, உன் கைகளில் தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கையில். கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே. இருப்பவன் இல்லாதவனைப் போல நடிக்கின்றான், இல்லாதவன் இருப்பவனைப் போல நடிக்கின்றான். நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது. கலிகாலம் குழந்தையே. போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். அடுத்தவரோடு ஒப்பிட்டு
உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உலகத்தில் சிறந்தவன் உனக்கு நீயே என்று சொல்லிக்கொள். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மாறாத பார்வை, இவைத்தான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும். உண்மையாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஊமையாய் இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே. வறுமைக்கு பின் வரும் செல்வமும், அழுகைக்கு பின் வரும் தைரியமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிச்சயம் என்றென்றும் நிலைத்து நிற்கும். காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமூடியை கழட்டுவதே இல்லை. தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே. எத்தனை வலிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வலிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும். நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும். தைரியமாக இரு தங்கமே. இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்து விட்டது. உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நிச்சயம் வாழ்வில் உயர்நிலையை அடைவா. என் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே. என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன். தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே. அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு. யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். குழப்பத்தில் இருக்கின்றார். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. நீ புலம்பியது போதும் குழந்தையே. உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. கலங்காதே. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது. இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது. காலந்தனை நான் மாற வைப்பேன். கண்ணே, உன்னை நான் வாழ வைப்பேன். என் ராஜாத்தி கண்ணே, நீ கலங்காதிரு. உன்னை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டிக் கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடி மீது என்று. விடியும் என்று நம்பு, வெளிச்சம் நிச்சயம். முடியும் என்று நம்பு, வெற்றி நிச்சயம். கடந்த கால நினைவு, எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும். நான் இருக்கின்றேன் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும். மனம் சாந்தமடையும். அபரிமிதமான நம்பிக்கையும் விளையும். எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். நீ நினைத்தபடி உன் குடும்பம், தொழில் திருப்தியாக இருக்கும். குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம். நீ கோபுர கலசம். பிறர் வணங்க வாழ்வார். இது காலத்தின் கட்டாயம். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்புனக்கில்லை தங்கமே. நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள். மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம். அமைதியாக இரு. அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கை. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே. அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே. கடவுளின் அருள் உனக்கென்றும் இருக்கும். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. ஆறுதல் தேடாதே, மாறுதல் தேடு. வாழ்க்கை வளம் பெறும். தைரியத்தோடு இரு. என்னையே புகலிடமாக கொண்ட பக்தனின் அடிமையாக நான் இருப்பேன். நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாவீர்கள். தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு இருங்கள். காரியம் சித்திக்கும். உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கின்றேன் உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றி அமைக்கின்றேன். தைரியமாக இரு. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். போனது போனதாகவே இருக்கட்டும். யாரையும் நம்பாதே. உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் இந்த சாகி உதவி செய்வேன். உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். இந்த சாயப்பா ஒருபோதும் வாக்கு தவறுவதில்லை.
நீ என் படத்தை பார்க்கும் பொழுது என் முழு தரிசனமும் உனக்கு கிடைக்கிறது. நீ எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும். என் வாக்கு பொய்யானது இல்லை குழந்தையே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். கவலைப்படாதே. 2 நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவாய். உணவு தானம் செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை சிந்தித்துப் பார். நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வார். என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான். ஆகையால் காட்டிய எனக்கு நிறைவேற்ற வழியும் தெரியும். அதற்கான வழி விரைவில் உன்னை வந்தடையும். நீ கலங்காமல் இரு தங்கமே. உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன், நீ விரும்பியது உடனே நடக்காது என்று. ஆனால் நீயோ என் மேல் கோபப்படுகின்றாய். எந்த ஒரு செயலுக்கும் 2 பக்கமும் யோசித்துப் பார். நம்பிக்கை என் மீது வைத்து பொறுமையுடன் இரு. நல்லதை நடத்தி வைக்க நான் இருக்கின்றேன். அஞ்சாதே தங்கமே. என் தங்கமே, இன்று மஞ்சள் நிறத்தை அணிந்து கொள். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்று இன்று என் துவாரகா மாயிக்கு வந்த பிறகு உனக்கு தெரியும். என் பிரசாதத்தை உட்கொள் குழந்தையே. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். யார் வெறுத்தால் என்ன, யார் விலகினால் என்ன, இறுதி வரை உன்னுடன் வருவதற்கு உன் சாகி நான் இருக்கின்றேன். உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்குகின்றது. வீணாக துவண்டு விடாதே. கையை கழுவுவது எவ்வளவு சுலபமோ அவ்வளவு சுலபமாக உனக்கு செல்வம் வந்து சேரும். பெரும் செல்வத்திற்கு அதிபதி ஆவார். எனக்கு அறுசுவை உணவை படையலிட்டு நீ திருப்தி அடைவதை விட இல்லாத வறியோர், வாயில்லா ஜீவராசிகள் ஆகியோருக்கு உணவளிப்பதால் நான் திருப்தி அடைந்து உன்னை மிகவும் நெருங்குகின்றேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உனக்கு மனநிறைவு கிடைக்கும். கலங்காதே தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.